தமிழக அரசு வழங்கிய 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை விட மத்திய அரசு உங்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக 12000 ரூபாயை செலுத்தப் போகிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? இது ஏதோ வெறும் வதந்தி கிடையாது. டெல்லியில் அமித்ஷா நடத்திய மிக முக்கியமான ரகசிய கூட்டத்தில் கசிந்த ஒரு மாஸ்டர் பிளான் இது. அந்த பணம் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எந்த தேதியில் உங்கள் வங்கிக் கணக்கிற்கு வரும், இதோ அதன் முழு பின்னணி மற்றும் ரகசிய விவரங்கள். தமிழ்நாட்டில் தற்போதைய அரசியல் சூழலே இந்த ஒரு திட்டத்தை சுற்றித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மக்கள் மத்தியில் மிக பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. மாதம் 1000 ரூபாய் வீதம் ஆண்டுக்கு 12000 ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதுபோக சமீபத்தில் ஏற்பட்ட மழை மற்றும் வெள்ள பாதிப்புகளின் போது சென்னை மற்றும் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் நிவாரணத் தொகையாக 6000 ரூபாய் வரை வழங்கப்பட்டது. இந்த திட்டங்கள் மக்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கு பெரிய அளவில் உதவியாக இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த திட்டங்கள் ஏற்படுத்திய தாக்கம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உண்டாக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். குறிப்பாக திமுக அரசின் இந்த நேரடி பண பரிமாற்ற திட்டம், டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், வாக்காளர்கள் மத்தியில் ஆளும் கட்சிக்கு ஒரு நல்ல பிம்பத்தை உருவாக்கியுள்ளது. இதை அப்படியே விட்டுவிட்டால் தமிழகத்தில் ஒரு இடத்தை கூட பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்த மத்திய பாஜக தலைமை இப்போது ஒரு அதிரடி முடிவை எடுத்துள்ளது. சமீபத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடந்த ஒரு உயர்மட்ட கூட்டத்தில் தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கியை எப்படி உயர்த்துவது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது முன்வைக்கப்பட்ட ஒரு அதிரடி யோசனைதான் இந்த ரூபாய் 12000 திட்டம். பொருளாதார நிபுணர்கள் மற்றும் மத்திய அரசின் ஆலோசகர்கள் கொடுத்த அறிக்கையின்படி மத்திய அரசின் கீழ் வழங்கப்படு வரும் பல்வேறு சிறு சிறு நலத்திட்ட உதவிகளை ஒன்றாக இணைத்து அதை ஒரே தவணையாக 12000 ரூபாயாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தலாம் என்று ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இந்த 12000 ரூபாய் என்பது வெறும் அறிவிப்பாக மட்டும் இருக்காது. இது நேரடியாக மக்களின் வங்கிக் கணக்கிற்கே செல்லும். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள், விவசாயிகள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களை இலக்காக கொண்டு இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாநில அரசு கொடுக்கும் 5000 அல்லது 6000 ரூபாயை விட மத்திய அரசு கொடுக்கும் இந்த 12000 ரூபாய் என்பது மக்களிடையே மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும் என டெல்லி தலைமை நம்புகிறது. இது தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பலமான சவாலாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படியானால் இந்த அறிவிப்பு எப்போது வெளியாகும்? தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரைவில் தமிழகம் வரவுள்ளார். அப்போது ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் வைத்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க 12000 ரூபாய் திட்டத்தை அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தமிழக அரசியலில் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, மத்திய அரசின் இந்த அதிரடி திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மாநில அரசு வழங்கும் உரிமை தொகையை விட மத்திய அரசு கொடுக்க போகும் இந்த 12000 ரூபாய் மக்களின் வாக்குகளை மாற்றுமா, அல்லது இது வெறும் தேர்தல் கால அறிவிப்பாகவே முடிந்துவிடுமா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் மறக்காமல் பதிவிடுங்கள். உங்கள் ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு முக்கியம். தமிழக அரசியல் மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த இதுபோன்ற உடனுக்குடனான செய்திகளையும் ஆழமான அலசல்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள சாக்சார் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தோன்றினால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.